இங்க ஒரு வயசான தாத்தா இந்த பழைய வீட்டை $100 கொடுத்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்காரு. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, இவர் சுத்தி இருந்த எல்லா வீட்டையும் இடிச்சிட்டு இப்ப அங்க ஒரு அபார்ட்மெண்ட் கட்டிட்டு இருக்காங்க. அந்த அபார்ட்மெண்ட் கட்டுறவங்களுமே, தாத்தா எதுக்காக நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க, உங்க இடத்துக்கு நாங்க 4 மடங்கு பணம் தருவோம், இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்ல இந்த தாத்தா அதெல்லாம் பெருசா கண்டுக்கவே இல்ல. ஆனா ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த அபார்ட்மெண்ட் கட்டிட்டு இருந்தவங்க அவங்களோட ஜேசிபி எடுத்து இந்த தாத்தாவோட மெயில் பாக்ஸ்லயே அடிக்க இத பார்த்து இவருக்கு சரியான கோவம் வந்துருது. சாரி கேட்க வந்தவன் மண்டையில வாக்கிங் ஸ்டிக் எடுத்து பொழக்க இதை ஒரு நல்ல சாக்கா பயன்படுத்திக்கிட்ட அந்த அபார்ட்மெண்ட் காரனுங்க இந்த தாத்தாவை கோர்ட்டுக்கு கூப்பிடுறாங்க. கோர்ட்லயுமே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தனியா தானே இருக்கீங்க, ஒண்ணு நீங்க ஜெயிலுக்கு போங்க, அப்படி இல்லைன்னா நீங்க 3 நாள் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு நீங்க நர்சரி ஹோமுக்கு போகணும், எது பண்ணணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்கன்னு சொல்ல இவருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா போகுது. ஏன்னா இந்த வீடு அவர் உசுருக்கு மேல. இப்ப அப்படியே அவரோட பிளாஷ்பேக்க பார்க்கலாம். இந்த வயசான தாத்தாவை நம்ம இனிமே ஃபின்னு கூப்பிடலாம். நம்ம ஃபின்னுக்கு சின்ன வயசுல இருந்தே நிறைய சாகசம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ஒரு நாள் இவன் தெருவில் விளையாண்டுட்டு போறான். அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு வீட்டை பாக்குறான். அந்த வீட்டுக்குள்ள போனா ஒரு பொண்ணு விளையாண்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோ மாதிரி தான். அவளுக்கு சாகசம்னா ரொம்பவே பிடிக்கும். இந்த பொண்ணோட பேர் ஏலி. அந்த ஏலியும் நம்ம ஃபின்னும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆறாங்க. ஏலியுமே எனக்கு சாகசம்னா எவ்வளவு பிடிக்கும்னு நிறைய விஷயத்த ஃபின் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. ஃபின்னை பார்த்துமே ஒரு பேட்ச் கொடுக்குறா. இனி நீயும் நானும் இந்த சாகச பயணத்துல இருக்கோன்னு இப்ப இவங்க 2 பேரும் ஒரு டீம் ஆயிடுறாங்க. நம்ம ஏலியுமே அடிக்கடி நைட்டு ஃபின்னோட வீட்டுக்கு யாருக்கு தெரியாம வந்து அவளோட சாகச பயணத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பா. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது தான் அவளோட அட்வென்ச்சர் புக் எடுத்து காட்டுறா. அதுல அவ செஞ்ச சாகசம் கொஞ்சம் தான் இருக்கு. சவுத் அமெரிக்கால இருக்கிற ஐலாண்டுக்கு நான் போகணும், அங்க எனக்கு பிடிச்ச ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு, அதுக்கெல்லாம் நீதான் என் கூட துணையா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஃபின் கிட்ட ப்ராமிஸ் வாங்க. நம்ம ஃபின் ஏலியும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆறாங்க. இப்படியே வருஷங்கள் போகுது. இவங்க 2 பேரும் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க கல்யாணம் பண்ணிட்டு இவங்க முதல்ல வாங்கின வீடே அவங்க டெய்லி விளையாண்டுட்டு இருந்த அந்த பழைய வீட்டை தான். அந்த பழைய வீட்டை இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து புதுசா உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஏலி ஒரு கம்பெனில வேலை பார்க்கறா. நம்ம ஃபின் ஒரு பலூன் கடை வச்சிருக்கான். 2 பேருமே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்பெல்லாம் அவங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ புல்வெளியில படுத்துட்டு அவங்களோட ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபின் ஏலியை பார்த்து என்ன சொல்றானா, எனக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்கும், எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்க நம்ம ஏலியுமே எனக்கு நிறைய குழந்தை வேணும் அப்படின்னு சொல்றா. அதனாலே நம்ம ஃபின்னும் ஏலியும் அவங்களுக்கு வரப்போற குழந்தைக்காக ஒரு ரூம் உருவாக்குறாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதத்துல டாக்டர் ஏலியால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொல்ல நம்ம ஏலி மனசுடைஞ்சு போயிடுறா. ஆனா நம்ம ஃபின் ஏலிய பயங்கரமா தேத்துறான். ஃபின்னுமே நான் சின்ன வயசுல உனக்கு ப்ராமிஸ் பண்ண அந்த இடத்துக்கு ஒன்னு நான் கூட்டு போறேன், உனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஐலாண்டுக்கு ஒன்னு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்ல இவங்களும் உண்டு இல்ல டெய்லியும் பணத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க டெய்லியும் பணத்தை போட்டாலும் ஏதோ ஒரு தடங்கள் இவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கு. ஒரு வாட்டி கார் பஞ்சரா போச்சுன்னு அதை உடைச்சு பணத்தை எடுத்திருக்காங்க. ஒரு வாட்டி ஃபின்னுக்கு அடிபட்டுருச்சு, அப்ப உடைச்சு பணத்தை எடுத்திருக்காங்க. ஒரு வாட்டி பணம் சேரும் போது மரம் இவங்க வீட்டு மேல விழுந்துருச்சு. ஒவ்வொரு வாட்டியும் பணம் சேர்க்கும் போதும் இந்த மாதிரி பிரச்சனை வர காலங்கள் அப்படியே உருண்டோட ஆரம்பிக்குது. இப்ப நம்ம ஃபின்னும் ஏலியும் வயசானவங்களாயிட்டாங்க. ஆனா இன்னுமே அவங்களால அந்த ஐலாண்டுக்கு போகவே முடியல. ஆனா வயசானாலும் அவங்களுக்குள்ள இருந்த காதல் கொஞ்சம் கூட குறையல. டெய்லி சேர்ந்து டான்ஸ் ஆடுறது, டெய்லி சேர்ந்து காஃபி குடிக்கிறது, வீட்டை சுத்தம் பண்றதுன்னு அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஃபின்னுக்கு அப்பதான் ஒரு ஞாபகம் வருது, நம்ம வைஃபுக்கு பண்ண ப்ராமிஸ இது வரைக்கும் நம்ம ஃபில்ஃபிலே பண்ணல, இந்த வாட்டி கண்டிப்பா அதை நிறைவேற்றி ஆகணும்னு ஏலிக்கு தெரியாம டிக்கெட் வாங்கிட்டு வரான். ஆனா இவன் டிக்கெட் வாங்கிட்டு வந்த கொஞ்ச நேரத்திலேயே ஏலிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. ஏலியுமே கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுறாங்க. ஏலி இறந்து போனதை பின்னால ஏத்துக்கவே முடியல. அவங்க இல்லாத அந்த வீட்டை அவனால நினைச்சு கூட பார்க்க முடியல. இருந்தாலும் தான் மனைவியோட நினைவா அந்த வீட்லயே வாழ ஆரம்பிக்கிறான். இப்ப புரிஞ்சிருக்கும் இவருக்கே அந்த வீடு ரொம்ப முக்கியம்னு. இப்ப நம்ம ஃபின்னுமே வீட்டை காலி பண்றதுக்கு முன்னாடி வீட்டை பயங்கரமா சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஒய்ஃபோட போட்டோல எடுத்து கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க ஒய்ஃபோட அட்வென்ச்சர் புக்க பாக்குறான். சின்ன வயசுல இவங்க கிட்ட அவங்க ஒய்ஃப் வாங்கின சத்தியம் எனக்கு ஞாபகம் வருது, அந்த ஐலாண்டுக்கு நம்மளாச்சும் போலான்னு நம்ம ஃபின் ஒரு முடிவு பண்றான். அடுத்த நாள் காலையில நர்சிங் ஹோம்ல இருந்து ஃபின்னை கூப்பிடுறதுக்காக வந்திருப்பாங்க. நம்ம ஃபின்னுமே அவங்கள பார்த்து ஒரே நிமிஷம் இருங்க, நான் வாழ்ந்த வீட்டை பார்த்துட்டு வந்துறேன்னு உள்ள போவான். பார்த்தா அந்த நர்சிங் ஹோம் காரங்களால அவங்க கண்ணை நம்பவே முடியல. ஏன்னா நம்ம ஃபின்னோட வீடு இப்ப அப்படியே அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்கு. நம்ம ஃபின்னு அவனோட எல்லா பலனையும் மேல கட்டி அந்த வீட்டை அப்படியே பறக்க வச்சிருப்பான். இப்போ அவன் ஒய்ஃபுக்கு செஞ்ச ப்ராமிஸ் நிறைவேற்றுறதுக்காக அந்த ஐலாண்டை நோக்கி இவன் போயிட்டு இருக்கான். போகும்போது இவனையும் ஒய்ஃபும் எப்பவுமே உட்கார சோஃபால உட்காந்துட்டு தான் ஒய்ஃப் நினைச்சிட்டே போயிட்டு இருக்கான். பார்த்தா ஏதோ தட்டுற சத்தம் கேக்குது. யாருடா இந்த நேரத்துலன்னு பார்த்தா அங்க யாருமே இல்ல. ஆனா இந்த வாட்டியுமே கதவை தட்டுற சத்தம் கேட்க யாருன்னு போய் பார்த்தா ஆலியா மாதிரி ஒரு பையன் நிக்கிறான். ஆக்சுவலா நம்ம ஃபின்னுக்கு இந்த பையனை ரொம்ப நல்லாவே தெரியும். அடிக்கடிக்கு வந்து இவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்ப நம்ம ஃபின்னுமே அந்த பையனை உள்ள கூப்பிட்டுக்க உள்ள வந்து அந்த பையன் சும்மா இருப்பான்னு பார்த்தா இவர் வீட்டை கண்ட்ரோல் பண்ண வச்சிருந்த ஸ்டேரிங்க அங்கிட்டு இங்கிட்டுமா திருப்ப ஆரம்பிக்கிறான். நம்ம ஃபின்னுக்கு சரியான கோவம்
வருது. இவனை தூக்கி கீழே போட்டுடலாமன்னு பாக்குறாரு. ஆனா கயிறு பத்தல. அதனால இப்ப நம்ம ஃபின்னுக்கு வேற வழியே இல்லாம அவர்கிட்ட இருக்கிற பலூனை கொஞ்சம் கொஞ்சமா அறுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவர் இந்த மாதிரி அறுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ரசல்ங்கிற பையன், சார் சார் மேகத்தை பாருங்க கருத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல ஃபின்னு பெருசா கண்டுக்கல. பார்த்தா இவங்க மிகப்பெரிய புயல சிக்க போறாங்க. இத பார்த்த நம்ம ஃபின்னுமே வண்டி அப்படியே திருப்ப ஆரம்பிக்கிறாரு. இவருமே அங்கிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிக்க இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ரசலுமே அவன் கிட்ட இருந்து ஒரு ஜிபிஎஸ் வச்சு, சார் இங்க பாத்தீங்களா இப்ப நம்ம சவுத் அமெரிக்கா கிட்ட வந்துட்டோம். இந்த ஜிபிஎஸ் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம தொலைஞ்சே போக மாட்டோம் அப்படின்னு சொல்ல ரசல் சொல்லி அடுத்த நிமிஷமே ரசல் அந்த பொருளை கீழே விட்டுருவான். இவன் தொல்லை தாங்க முடியாம ஃபின் இப்ப என்ன பண்றாருன்னா மறுபடியும் பலூன் அறுத்து இவர் இப்ப அப்படியே கீழே போறாரு. இவர் கீழே போயிட்டே இருக்காரு. பார்த்தா நிறைய கற்கள் வந்து இவர் வீட்டு மேல இடிக்க ஆரம்பிக்குது. பார்த்தாதான் தெரியும் இவரு தரைக்கிட்ட வந்திருக்காரு. அந்த தரை அடிச்சடியில நம்ம ஃபின் ரசலும் பறந்து போயிடுறாங்க. இவங்க தெருவுல கிடக்க இவன் வீடு பாட்டுக்கு அப்படியே மிதந்துகிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் கீழே வந்ததுனால வெயிட் இல்லாம அந்த வீடு திருப்பியும் பறக்க ஆரம்பிக்குது. இத பார்த்த ஃபின் இப்ப என்ன பண்றாருன்னா அவரோட வாட்டர் பைப்பை பிடிச்சு அந்த வீட்டை இழுக்க பாக்குறாரு. ஆனா இவர் ஒருத்தரால ஒண்ணும் பண்ண முடியல. இவர் அந்த வீட்டோட சேர்ந்து பறக்க ஆரம்பிக்கிறாரு. இத பார்த்த ரசல் இப்ப என்ன பண்றானா ஃபின்னோட காலை ரசல் பிடிக்க ஃபின்னு மேல பறக்காம ரசல் ஒரு வழியா காப்பாத்திடுறான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் வீட்டை இழுத்து ஒரு சமமான பகுதிக்கு வராங்க. நம்ம ஃபின்னுமே ரசலை பார்த்து இந்த வாட்டர் பைப் மூலமா நீ மேலே ஏறி போயிருன்னு சொல்ல பாவிவனால ஒண்ணுமே பண்ண முடியல. வேற வழியே இல்லாம அந்த வாட்டர் பைப்பை பிடிச்சுக்கிட்டு அப்படியே இவங்க வீட்டோட நடமாட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம் நடந்ததுக்கு அப்புறமா ரசல்னால முடியல, முட்டியெல்லாம் வலிக்குதுன்னு சொல்றான். ஃபின்னுமே டே வாடா அப்படின்னு சொல்ல இவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னே எனக்கு பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போய் பாத்ரூம் போயிட்டு அப்படியே அங்கேயும் சுத்தி பார்த்துட்டு இருக்கான். இவன் எப்பற ஓப்பி அடிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கான். இவன் யோசிச்சதுனாலேயே இவனுக்கு பசி வந்து இப்ப சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஆனா இவன் சாப்பிடுற சாக்லேட்டை ஏதோ ஒரு விலங்கு வந்து வந்து தின்னுட்டு போகுது. இவனுக்கும் ஒன்னும் புரியல. பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய வான்கோழி மாதிரி இருக்கு. அந்த வினோதமான பறவையை கூட்டிட்டு நம்ம ஃபின் கிட்ட போய் காட்டினா நம்ம ஃபின் இத பார்த்தோன்னா பயங்கர ஷாக் ஆயிடுறான். இப்ப அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. நம்ம ஃபின் சின்ன வயசுல இருக்கும்போது அவனுக்கும் அவனோட ஒய்ஃபுக்கும் சேர்த்து ஒரு ஐடல் இருந்திருப்பாங்க. அந்த ஐடலை பார்த்துதான் இவங்களுக்கு சாகசம் பண்ணலாங்கிற ஐடியா வந்திருக்கும். அவரு இந்த ஐலாண்டுக்கு வந்து இந்த பறவை மாதிரி இருக்கிற ஒரு ஸ்கெலிட்டனை கண்டுபிடிச்சிட்டு வந்திருப்பாரு. ஆனா அப்ப இருந்த சயின்டிஸ்ட் ஒரு பறவையே இல்ல, இவன் பொய்யானாலு, இவன் டூப்ளிகேட்னு இவங்களோட ஐடலை ரொம்ப கேவலப்படுத்தி இருப்பாங்க. அதனால அந்த ஐடலுமே அந்த பறவை இல்லாம திருப்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கிளம்பி போயிருப்பாரு. அந்த பறவை தான் இந்த பறவையானு நம்ம ஃபின் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த பறவையுமே ரசலோட நல்லாவே பழகுது. ரசல் கூடவே அது ரொம்ப நல்லா விளையாடுது. ஆனா இதெல்லாம் பார்த்த நம்ம ஃபின்னு இதை கூட்டிட்டு நம்ம போனா நம்ம பழப்பு அவ்வளவுதான் தெரிஞ்சுட்டு அந்த பறவையை துரத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா எதுவும் முடியல. இப்ப வேற வழி இல்லாம அந்த பறவையை கூட்டிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் இந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும்போது பனிமூட்டத்துல ஏதோ ஒரு மனுஷனோட சவுண்ட் கேக்குது. யாருடான்னு போய் பார்த்தா அது ஒரு நாய்க்குட்டி. அந்த நாய்க்குட்டியுமே ரசலோட நல்லா பழகுது. நம்ம ஃபின்ச் அந்த நாயை பார்த்துட்டே இருக்கும்போது மனுஷங்கள மாதிரியே சரளமா பேசுது. என் மாஸ்டர் தான் எனக்கு இந்த காலரை கொடுத்தாரு. என் மாஸ்டர் ரொம்பவே நல்லவரு. நான் ஒரு பறவையை தேடிட்டு இருக்கேன். அவருமே இந்த பறவையை ரொம்ப நாளா தேடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல இந்த நாய் இந்த மாதிரி பேசின அடுத்த செகண்டே அந்த வினோத பறவை அந்த நாய் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குது. இருக்கிற பிரச்சனையில இந்த நாய் வேறன்னு இந்த நாயையும் கூட்டிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவரால இவங்களை வச்சு மேய்க்க முடியாதுன்னு அந்த நாயை பார்த்து அவர் வாக்கிங் ஸ்டிக்ல இருக்கிற பால் எடுத்து அப்படியே ரொம்ப தூரத்துக்கு வீசி அதை போய் எடுத்துட்டு வான்னு சொல்ல அந்த நாய் போயிருது. ரசல் கையில இருக்கிற சாக்லேட் தூக்கி வீசி வினோத பறவைய அதை எடுத்துட்டு வர சொல்ல ஃபின்னும் ரசலும் ரொம்ப தூரம் வர்றாங்க. ஆனா இவங்க என்னதான் ஓடினாலும் அந்த ரெண்டும் இவங்களை விடுற மாதிரி தெரியல, பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. இவங்க அப்படியே நடக்கிறாங்க. நைட்டு மழை வந்ததுனால ஒரு மலைக்கடியில இவங்க தங்கி இருக்காங்க. அந்த மலைக்கடியில தான் ரசல பத்தின சில விஷயங்கள் ஃபின்னுக்கு தெரிய வருது. ரசலோட அப்பா அம்மா எப்பவுமே அவன் கூட இருக்க மாட்டாங்க. அவன் எப்பவுமே தனியா தான் இருப்பான். பேருக்குதான் அவங்க அப்பா அம்மா இது நாள் வரைக்கும் அவனுக்குன்னு எதுவுமே பண்ணதில்ல அப்படின்னு அவனை பத்தின எல்லா விஷயத்தையுமே ரசல் ஃபின் கிட்ட சொல்ல ஃபின்னுமே ரசல பத்தி பாக்குற பார்வைய கொஞ்சம் மாத்திக்கிறான். அவன் கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பா பழக ஆரம்பிக்கிறான். ஆனா அடுத்த நாள் காலையில இவங்க இந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. பார்த்தா 4-5 வெறி பிடிச்ச நாயி நம்ம ஃபின்னையும் ரசலையும் பிடிச்சிருது. நம்ம ரசல் கூட நல்லா பழகுற நாயுமே இவங்க கூட்டத்துல ஒரு ஆள் தான் போல இருக்கு. ஆனா அந்த வெறி பிடிச்ச நாய்க இதை மதிக்கவே இல்ல. இப்ப இவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி ஒரு மலைமுகடுக்கு கூட்டிட்டு போறாங்க. இவங்க அங்க போக போக நிறைய நாய்கள் இவங்களை அப்படியே சுத்த போட ஆரம்பிக்குது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்ததான் தெரியும் இந்த டாக்ஸோட ஓனர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஃபின்னோட ஐடல் தான். தன்னோட ஐடலை பார்த்தோன்னு ஃபின் சும்மாவா இருப்பான். சார் நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன், இத்தனை வருஷம் கழிச்சு உங்களை நான் பாப்பேன்னு எதிரே பார்க்கல, நீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல இவருமே தன்னோட ஃபேன்ஸை பார்த்துட்டுங்கிற சந்தோஷத்துல நம்ம ஃபின்னையும் ரசலையும் அவர் இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அவரோட
மியூசியத்தை நம்ம ஃபின்னுக்கும் ரசலுக்கும் சுத்தி காட்டிட்டு இருக்காங்க. அங்க நிறைய டைனோசர்ஸோட ஸ்கெலிட்டன்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ ஒரு இடத்துக்கு அவங்கள கூட்டிட்டு போறாங்க. அவருமே இந்த பறவையை தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன், அது என் கையில கிடைக்கவே இல்ல, என்கிட்ட அதோட ஸ்கெலிட்டன் மட்டும்தான் இருக்கு. உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு பறவை இருக்குன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பா அதை நான் உயிரோட புடிச்சு மித்தவங்களுக்கு அதை காட்டு அப்படின்னு சொல்ல நம்ம ஃபின்னுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இது வேற எதுவும் கிடையாது, அந்த வினோத பறவை தானே. ஆனா நம்ம ரசல் சும்மா இல்லாம இந்த பறவையை தான் நாங்க ரொம்ப நேரமா கூட்டிட்டு வந்துட்டு இருக்கோம், இது எங்களோட ஃப்ரெண்டு, இதுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்ல நம்ம ஃபின்னுக்குமே டே வளருவாயா கம்முன்றா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப இதை கேட்ட உடனே ஃபின்னோட ஐடலோட மூஞ்சி அப்படியே மாற ஆரம்பிக்குது. இனிமே வர நம்ம வில்லன் கூப்பிடலாம். நம்ம ஃபின்னுமே ஓகே சார், உங்க உபசரிப்புக்கெல்லாம் ரொம்ப நன்றி, நாங்க இங்கிருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல அப்பந்தான் இந்த வில்லன் அவனோட ட்ரூ ஃபேஸ காட்டுறான். நீங்க இங்கிருந்து வெளியே போக முடியாது, உங்களை மாதிரி எங்க நிறைய பேரு சுத்தி பார்க்க வந்தாங்க, அவங்க எல்லாத்தையுமே நான் கொன்னுட்டேன், நீங்களும் அதே மாதிரி தான் சாக போறீங்கன்னு அவன் கொன்ன மித்தவங்களோட ஹெல்மெட் அப்படியே உருட்டி விடுறான். இவன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே பெண்ணோட வீட்டுக்கு மேல அந்த வினோத பறவை உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கு. தான் இத்தனை நாள் ஆசைப்பட்டதை கண்ணால பாத்துட்டேன்னு இந்த வில்ல ஒரு நிமிஷம் சந்தோஷப்படுறான். ஆனா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பின்ன ரசலும் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவன் வீட்டை தூக்கிட்டு அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பின்னாடியே கொடூர நாய்கள் இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. இவங்களும் உசுர பிடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா கரெக்டா நம்ம ரசல் கூட நல்லா பழகுன அந்த நாய்க்குட்டி, மாஸ்டர் கவலைப்படாதீங்க உங்களை நான் காப்பாத்துறேன்னு அந்த வெறிநாய் வர இடத்துல எல்லாம் கள்ள தூக்கி போட்டு அதுகளை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுது. ஆனா சில நாய்கள் இனிமே எங்களை துரத்திக்கிட்டு இருக்கு. ஆனா இதே நேரத்துல பறவை நம்ம ரசலையும் ஃபின்னையும் தூக்கிட்டு 120 கிலோமீட்டர் வேகத்துல பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. இப்போ ஒரு பள்ளத்தாக்கிட்ட போய் நிக்குது. இந்த பறவை அதோட சக்தியை பயன்படுத்தி தப்பிக்கலான்னு பாக்குது. ஆனா கரெக்டா வெறி பிடிச்ச நாய் ஒண்ணு இந்த பறவையோட காலை கடிக்குது. ஆனாலுமே அந்த நாய் கீழே விழுந்துருது. நிறைய நாய்கள் இதை ஃபாலோ பண்ணி நிறைய நாய்கள் அப்படியே கீழே இருக்கிற ஆத்துல விழுகுது. ஆனா அந்த பறவைக்கு இதுல சரியான அடி, பாவிதால சுத்தமா நடக்கவே முடியல. இப்ப இதே சமயத்துல நம்ம வில்லனுக்கு இந்த விஷயம் தெரியுது. நம்ம வில்ல நினைச்சு ரொம்ப கடுப்பா இருக்கான். ஆனா வளர்க்குற நாயி நம்ம கூட இருந்த ஒருத்தன் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்ல இந்த வில்ல என்ன பண்றானா அந்த நாயோட காலரை வச்சு அந்த நாய் எங்க இருக்குன்னு ஈஸியா தேடி போயிடுறான். அங்க போய் அந்த விசித்திர பறவைய பிளான் பண்ணி அட்டாக் பண்ணி ஒரு வழியா பிடிச்சிடறான். ஆனா நம்ம வில்லனுக்கு சரியான கோவம். நம்ம ஃபின் மேல இருந்த கோவத்துல அவன் வீட்டுக்கு நெருப்பு வச்சிடறான். நம்ம ஃபின்னால என்ன பண்றதுன்னே தெரியல. நெருப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு அணைச்சிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஃபின்னு அவன் வீட்டை பத்தி தான் யோசிக்கிறான். அந்த பறவைய பத்தி அவன் யோசிக்கவே இல்ல. ஃபின்னும் அவன் வீட்டை எப்படி அணைச்சிட்டு இருக்கான். ஆனா இதே சமயத்துல அந்த பறவைய வில்லன் அவன் ஸ்பேஸ்ஷிப்ல எடுத்துட்டு போயிடுறான். ஃபின்னோட வீடு எரிஞ்சு போனது நினைச்சு ஃபின்னு ரொம்ப சோகமா இருக்கான். நம்ம ரசலுமே சார் கவலைப்படாதீங்க ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்ல அந்த நாய்க்குட்டியுமே ஃபின்னை பார்த்து மாஸ்டர் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா நம்ம ஃபின்னு அந்த நாய்க்குட்டியை பார்த்து எல்லா பிரச்சனையும் ஒன்னாலதான், நானே என் வைஃப் சேர்ந்து கட்டின வீடு ஒன்னால நாசமா போயிருக்கும், மரியாதையை இங்கிருந்து போன்னு சொல்ல அந்த நாய் ரொம்ப சோகமா அங்கிருந்து போயிருது. நம்ம ரசலுமே ஃபின்னை பார்த்து அந்த பறவையை போய் காப்பாத்தலான்னு சொல்ல ஆனா ஃபின் இதுக்கு வர மாதிரி தெரியல. இதனால ஃபின்னு பயங்கர கடுப்பாயி அவன் கிட்ட இருக்கிற பேஜ கீழே தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு அப்படியே போயிடுறான். இவங்க டீமே இப்ப அப்படியே உடஞ்சு போச்சு. இப்ப நம்ம ஃபின் என்ன பண்றானா அவனோட பயணத்தை கண்டினியூ பண்ணி அவனும் அவன் வைஃபும் எந்த இடத்துக்கு போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஆனா அவனால பெருசா சந்தோஷப்பட முடியல. வீட்டுக்கு போய் அவன் வைஃபோட புக் எடுத்து பார்த்தா அவங்களோட எல்லா போட்டோ இருக்கு. கடைசியில அவன் வைஃப் எப்பவுமே எல்லாத்துக்கிட்டயுமே நல்லா நடந்துக்குவா, நம்ம அந்த பசங்க கிட்ட இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டோமேனு இப்ப ஃபின் என்ன பண்றானா ரசல கூட்டிட்டு அந்த பறவையை காப்பாத்தலான்னு போறான். ஆனா அதுக்கு முன்னாடி ரசலு உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவன் உடம்புல 4-5 பலூனை கட்டிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருந்திருப்பான். இப்ப நம்ம ஃபின் என்ன பண்றானா அவன் வீட்டை தூக்கி பாக்குறான். ஆனா அவனால முடியல. இப்ப ஃபின் என்ன பண்றானா அவன் வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி வெளியே போட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச சோஃபா முதற்கொண்டு இப்ப அப்படியே வீடு மிதக்க ஆரம்பிக்குது. இப்ப மறுபடியும் வீட்டோட கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அது அந்த நாய்க்குட்டி. அந்த நாய்க்குட்டி தலையை தொங்க போட்டுட்டு இருக்கு. அந்த நாய்க்குட்டியை பார்த்த ஃபின்னுமே இனிமே நீ ஏன் நாய்க்குட்டி வா போய் ரசல காப்பாத்தலான்னு அந்த நாயோட சேர்ந்து ரசல காப்பாத்த போறான். இதே நேரத்துல நம்ம ரசல அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ள போய் பறவையை காப்பாத்தலான்னு போறான். ஆனா நாய்க்கிட்டே இவன் வசமா மாட்டிக்கிறான். இப்போ இந்த வில்லனும் அந்த நாய்க்குட்டிகளும் இவனை கீழே தள்ளி இவனை சாகடிச்சிருங்க அப்படின்னு இவங்க ஒரு பிளான போடுறாங்க. ஆனா இதே நேரத்துல கரெக்டா ஃபின்னு ரசல் கீழே விழுகும் போது வந்து ரசல காப்பாத்திடுறான். ரசல் இருந்த பிரச்சனைன்னு ரசல அவன் வீட்டுக்குள்ளேயே விட்டுட்டு இப்ப இவன் அந்த பறவையை காப்பாத்த போறான்.
அந்த விசித்திர பறவை இருக்கிற இடத்துல போய் பார்த்தா அது கூண்டுல வைக்கப்பட்டிருக்கு. அதை சுத்தி நிறைய நாய் இருக்கு. அந்த நாய்கிட்ட இருந்து எப்பற அதை காப்பாத்தலன்னு யோசிச்சுட்டு அந்த நாய்கள் கிட்ட போறான். அந்த நாயை பார்த்துமே அவன் கிட்ட இருக்கிற பால் எடுத்து யாருக்கு அந்த பால் வேணும்னு தூக்கி வீச எல்லா நாயும் போய் பால் எடுக்க போகுது. பால் எடுக்க போன அடுத்த செகண்டே கதவை க்ளோஸ் பண்ணிட்டு விசித்திர பறவைய ஈஸியா காப்பாத்திடுறான். ஆனா இவன் காப்பாத்தின அடுத்த செகண்டே வில்லனுக்கும் அவனுக்கும் சண்டை ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ஆனா ரெண்டு பேத்துக்கு வயசானதுனால ரெண்டு பேத்தாலையுமே சரியா சண்டை போட முடியல. இப்படி ஒரு கட்டத்துல இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஃபின்னோட நாயி அவனோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மாட்டிக்கிச்சு. எங்களுக்கா துரோகம் பண்றேன்னு ஃபின்னோட டாக போட்டு தள்ளலான்னு போறாங்க. ஆனா நம்ம ஃபின்னோட டாக் அழுத்த கூடாத இடத்துல அழுத்த அந்த ஷிப்பே இப்ப அப்படியே கமர ஆரம்பிக்குது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபின்னும் அந்த பறவையும் அப்படியே தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா இதை பார்த்தவில்லை அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வர ஆரம்பிக்கிறான். இப்ப நம்ம ஃபின்னும் அந்த விசித்திர பறவையும் மேல் பரப்புக்கு போக, ஆனா இதே நேரத்தில் ரசல் என்ன பண்றானா அந்த வீட்டை கொண்டு வந்து திருப்பியும் அந்த ஸ்பேஸ்ஷிப் மேலே நிறுத்த இப்ப இவங்களா சேர்ந்து தப்பிச்சு போலான்னு பாக்குறாங்க. ஆனா வில்லன் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து வீட்டு மேல இருக்கிற எல்லா பலூனையும் சுட ஆரம்பிக்கிறான். ஆனா வீடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுக ஆரம்பிக்குது. வீடு கீழே போறத பார்த்த உடனே ஃபின்னு அந்த வாட்டர் பீப்பை பிடிச்சு வீட்டை காப்பாத்த பார்த்துட்டு இருக்கான். அந்த வீட்டுக்குள்ளதான் ரசல் அந்த பறவை நாய்க்குட்டின்னு எல்லாமே இருக்காங்க. இப்ப ஃபின்னாலியுமே இதை பிடிக்க முடியல. ஆனா இப்ப இவனுக்கு ஒரு ஐடியா வருது. அது என்னன்னா ஃபின் கிட்ட இருக்கிற சாக்லேட்டை காட்ட அந்த வினோத பறவை இதை பார்த்துருது. அந்த வீட்டுக்குள்ளதான் வில்லன் இருப்பான். வில்லனை அடிச்சு போட்டுட்டு அது அப்படியே சாக்லேட்டை வாங்க வர வில்லன் அப்படியே அந்த இடத்துல பறந்து இப்ப அவன் மேல ஒத்துக்கே போயிடுறான். ஃபின் பிடிச்சிருக்கிற அந்த வாட்டர் பைப்ல தான் நம்ம ரசல் நாய்க்குட்டின்னு எல்லாமே இருப்பாங்க. ஒரு வழியா எல்லாத்தையுமே அவன் சேஃபா காப்பாத்திடுறான். ஆனா இவன் அன்பான வீடு அங்கேயே தொலைஞ்சு போயிருது. ஆனா ஃபின் பெருசா அதை பத்தி கவலைப்படல. மனைவியோட நினைவா அவனுக்குள்ள இருக்கிற நினைவே அவனுக்கு போதுன்னு நினைக்கிறான். இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல. அந்த பறவையை கொண்டு போய் அதோட வீட்லயோட அதுக்குன்னு நிறைய குட்டிகளா இருக்கு. தன்னோட குட்டிகளுக்கு சாப்பிட வாங்குறதுக்காக தான் இவங்களோட எத்தனை நேரமா சுத்திட்டு இருந்திருக்கு. அந்த பறவையுமே இவங்களுக்கு பாய் சொல்லிட்டு அது பாட்டுக்கு போயிருது. இப்போ இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ரசலுக்கு அட்வென்ச்சர் பேட்ச் கொடுத்துட்டு இருக்காங்க. இவனுக்கு அப்பா அம்மான்னு யாருமே வரல. ஆனா கரெக்டா நம்ம ஃபின் அங்க வந்து நான் இவனோட தாத்தான்னு சொல்லி இவனுக்காக கூட நிக்கிறாங்க. இப்ப நம்ம ஃபின்னு அந்த நாய்க்குட்டி அப்புறம் வில்லனோட ஸ்பேஸ்ஷிப் அதை எடுத்துட்டு இவங்கெல்லாம் ஊர் ஊரா அப்படி சுத்த ஆரம்பிக்கிறாங்க. இங்கேயே ரொம்ப சந்தோஷமா அப்படிங்கிற இந்த திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னால எந்த அளவுக்கு இந்த கதையை சுருக்கமா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சுருக்கமா சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை பாக்குறேன். பாய்.